பிஹேன் கர்ப்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என சொல்வார்கள். அப்படி நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான ஆதாரம் உணவு. உணவையே மருந்தாக உண்டு வாழ்ந்த சமூகம் நம் தமிழ் சமூகம். அப்படி இருக்கும் பொழுது நாமெல்லாம் இன்று நஞ்சையே உணவாக உண்கிறோம். இதன் விளைவு கண்ணுக்கே தெரியாத புது புது பெயர் கொண்ட நோய்களை நாம் விலைக்கு வாங்கி கொண்டே வருகிறோம். இந்த நோக்கத்தை முற்றிலுமாக மாற்றி உணவையே மருந்தாக அளித்து அதோடு மட்டுமல்லாமல் நம் மண்ணில் விளையக்கூடிய மூலிகைகளை கொண்டு மருத்துவம் செய்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு உன்னதமான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம் கஞ்சகம். அதன் தொடர்ச்சியாக நம் கஞ்சகத்தினுடைய சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து அதனை குறித்த எவ்வாறு அவர் சிகிச்சை பெற்றார் என்பதை குறித்த ஒரு விளக்கத்தினை அளிப்பதற்காக நம்முடைய அம்மா வந்திருக்கிறார். அவர்களை நேர்காணல் செய்வோம். அவர் எப்படி நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தார், எப்படி நாம் குணப்படுத்தினோம் என்ற ஒரு தெளிவாக காண்போம். வாருங்கள். வணக்கம், உங்க பேருமா? வணக்கம், என் பேர் சித்ரா. சித்ரா, எங்க இருந்து வரீங்க? கஞ்சகம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்துச்சு. நீர் கட்டி இருந்தது வந்து மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு 6 மாதம் சாப்பிட சொல்லி 6 மாதம் அந்த மாத்திரை சாப்பிட்டேன். அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு, மறுபடியும் வலி இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் எங்களோட வீட்டு பிரச்சனையினால சரியாக அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். அது ஒரு வருஷம் அளவுக்கு விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது நீர் அதிகமாக கொடுத்துருச்சு. அதனால் எனக்கு 2019 வந்து அந்த நீர் கட்டி இருந்த அந்த நீரெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அந்த நீர்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஹீமோ போட்டாங்க. 6 ஹீமோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீமோ போட்டு 4 ஹீமோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க. முட்டைப்பை கர்ப்பப்பை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருந்த ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே மறுபடியும் பழைய மாதிரி அப்படியே நீர் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா? மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த நீர்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஹீமோ போட்டோம். எதுவுமே சரியா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகலாம். மறுபடியும் அது கேட்ட வரைக்கும் எங்கே போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான், இப்படி தான் செய்யணும், இதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால எனக்கு அடிக்கடி 6 மாதம் ஃப்ரீயாக இருந்தால் 6 மாதம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அந்த சூழ்நிலையில தான் இருந்தேன். இந்த 6 மாதம் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது உங்கள் உடம்பு எப்படி இருந்துச்சு? உங்கள் நோய் எல்லாமே முற்றிலுமாக குணமான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி இருந்துச்சு? 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப அதை சொல்லக்கூட முடியாது. ரொம்ப டயர்டு, சாப்பிட முடியாது. ஒரு 5 நாள் 6 நாள் சாப்பிட முடியாது. வாமிட் வர மாதிரி ஹீமோ போட்டோம்னா கால் உடம்பு எல்லாம் பூசும், முடியெல்லாம் உதிர்ந்துடும். ஆனால் தலையெல்லாம் அரிக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்லக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. அதை தாங்கிக்கிற அளவுக்கு என்னோட உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் என்னவா பண்ணுங்க? அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மருந்து சாப்பிட்டு அந்த ஹீமோ போட்டது இதெல்லாம் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து 2 தரம் போட வேண்டிய ஹீமோ ஒட்டுக்க போட்டாங்க. 2 வருஷம் போட வேண்டியதை ஒட்டுக்க போட்டதுனால என்னால் ரொம்ப முடியல. அப்போ வந்து நான் மகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தேன். அவரை நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இங்கே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் இதானதும் கஞ்சகத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான்.
இங்கேயே இருந்துக்கிட்டு பக்கமாக இருந்துட்டு அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயும் வந்து இருந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கஞ்சகத்தில் இருந்து இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டா அம்மாவுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டு அது தெரிஞ்சுட்டு எனக்கு மெடிசன் வாங்கி தரலாமான்னு கஞ்சகத்தில் வேலைக்கு பையன் சேர்ந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த முறையெல்லாம் சொன்னேன். அப்புறமா இவர் வந்து இவரோட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து பையனை கேட்டு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டேன். அவர் மேலே அங்கே வந்து எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் வந்து மாத்திரை எதுவும் கொடுக்காம இருந்ததுனால இது இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த சாப்பாடு சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, எல்லாம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அவங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நுணா கஞ்சி, வில்வம், துத்தி, முருங்கைக்காய் இதெல்லாம் எனக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மூலிகையிலையும் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து பழைய உணவு பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க புதுசா அந்த உணவு பழக்கம் எல்லாம் மாத்திருக்கீங்க. இந்த உணவு பழக்கத்துக்கு மாறினோடனே நீங்க என்னென்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு உங்க உடம்புக்கு? எப்படி இருக்கு? பழைய உணவு பழக்கம் அப்படின்னா வந்து இதுவும் பத்தியமாலாம் கிடையாது. சத்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இங்கே கஞ்சகத்தில் இதானதுக்கு பிறகு சிறுதானிய சத்து மாவு, சாமை, சிறுதானிய கம்பு, சிறுதானியங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த உடம்பு ஹீட்டாக இருந்தது, அந்த டயர்டு, தலை சுத்தல், மயக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இந்த சிறுதானியம் சத்து மாவு, எனக்கு வந்து காலையில் பச்சை மருந்து தராங்க. அது சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே லேகியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து டானிக் கொடுக்குறாங்க, சிறப்பு டானிக். மறுபடி அது மத்தியானத்துக்கு ஒரு லேகியம், அது ஒரு ஸ்பூன் சாப்பிடணும். அது சாப்பிட்டு முடித்தா நைட்டுக்கு ஒன்று, லேகியம் இதெல்லாம் தருவாங்க. இந்த மருந்துகள்லாம் எவ்வளோ நாளாக நீங்கள் சாப்பிட்றீங்க? இந்த மருந்தெல்லாம் 8 மாதம் சாப்பிட்றேன். 8 மாதம் சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கு உங்கள் உடம்பு? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க. மருந்தும் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உணவு இதுவும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு உடம்பு குணமடையணும்னு நினச்சி கேட்டுக்கிறேன். உணவே மருந்துன்னு நான் படிச்சிருக்கேன். இந்த கஞ்சகத்து மூலமாக அதை நான் உணர்ந்துட்டேன். கஞ்சகத்துக்கு நன்றி.